வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா குளித்துவிட்டு வந்திருக்க அவனுக்கு பிடித்த பணியாரத்தை பரிமாறினாள் ரதி. நேற்றைய இரவு உணவு தேன்மொழி வீட்டில். இப்போது காலை உணவுக்கு என்ன செய்கிறார்களோ என்று யோசனையுடன் பாட்டி தேவாவிற்கு ஃபோன் செய்தார். தேவா, நீயும் ரதியும் சாப்பிட்டீங்களா என்று பாட்டி பாசமாய் கேட்க, இதோ பாட்டி, இப்போதான் 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்று அவன் தட்டில் இருந்த பணியாரத்தை தக்காளி சட்னியில் பிரட்டி ரதியின் வாயில் வைத்து கொண்டே சொன்னான். 2 பேரும் ஏண்டா ஒரே தட்டில் சாப்பிட்றீங்க? அங்கே வேற தட்டு இல்லையா என்று பாட்டி புரியாமல் கேட்க, பாட்டி, அவ எனக்கு பணியாரம் சுட்டுட்டு இருக்கா, நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் என்று தேவா தெளிவாக சொல்ல, லேசான சூட்டில் இருந்த பணியாரம் எடுக்கும் கம்பியில் தேவாவிற்கு சூடு வைத்தாள் ரதி. வழியில் என்று கத்தியவன், பாருங்க பாட்டி, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு எனக்கு சூடு வைக்கிறா என்று புகார் அளிக்க சிரித்து கொண்ட பாட்டி, சரி, ஃபோனை ராதிகிட்ட கொடுப்பா என்றார். இந்தா, பாட்டி உன்னை திட்ட போறாங்க என்று சொன்ன தேவா ஃபோனை ரதியிடம் கொடுக்க வலது கையில் பணியாரத்தை புரட்டியபடியே இடது கையில் ஃபோனை வாங்கி பேசினாள் ரதி. ரதி, வேற ஏதாவது வேணுமாமா? வேணும்னா சொல்லு, நல்ல தம்பிக்கிட்ட வாங்கி கொடுத்து விடுறேன். இங்கே எல்லாமே இருக்கு பாட்டி, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுறேன் என்று ரதி சொல்ல, சரிம்மா, தோட்டத்துக்கு வேலை செய்ய ஆளுங்க வர்றாங்க, நான் ஒரு 11 மணிக்கு மேலே அங்கே வந்துடுவேன். வரும்போது மதியத்துக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம், சாதம் மட்டும் வச்சா போதும் என்று பாட்டி சொல்ல, சரி பாட்டி என்று அவள் பேசி முடிக்க ஃபோனை வாங்கிய தேவா, பாட்டி, உங்களுக்கு பணியாரம் பார்சல் எடுத்துட்டு வரட்டுமா என்றான். நான் சாப்பிட்டாச்சுடா, என்னோடதையும் சேர்த்து நீயே சாப்பிடு என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் பாட்டி. மதியம் பாட்டியும் வந்துவிட அந்த நாள் சந்தோஷமாய் கழிந்தது. மழை லேசாக தூறல் போட ஆரம்பித்திருக்க அன்றைய கூலியை வாங்கி கொண்டு வேலையாட்கள் கிளம்பினார்கள். சிறிது நேரத்தில் மழை வலுத்து விட்டது. பாட்டி மழை நிற்பதற்காக காத்திருந்தார். இந்த மழையில வீட்டுக்கு போய் தனியாக என்ன பாட்டி பண்ண போறீங்க? பேசாம இங்கேயே இருந்துடுங்க என்று தேவா சொல்ல, அவர்கள் இருவரும் தனியாக இங்கே இருக்கட்டும், தான் எதற்கு அவர்களுக்கு தொந்தரவாக என்று நினைத்த பாட்டி, இல்லப்பா, மழை கொஞ்சம் குறைஞ்சதும் என்னை காரில் கொண்டு போய் விட்டுடு என்று சொல்ல, பாட்டி என்ன யோசிக்கிறார் என்பது தேவாவிற்கும் புரிந்துவிட, பாட்டி, மழையில் வழியெல்லாம் சேரும் சகதியமாக இருக்கும், எப்படியும் நாளைக்கு வேலைக்கு ஆளுங்க வருவாங்க, அப்போது நீங்கள் இங்கே வந்து தானே ஆகணும், அதுக்கு தான் சொல்கிறேன், ராத்திரியே இங்கேயே இருந்துடுங்க என்றான் தேவா. உடன் ரதியும் சேர்ந்து கொள்ள பாட்டி அன்று இரவே அங்கேயே தங்கி கொண்டார். இரவு தொலைக்காட்சியில் பாட்டி ஏதோ ஒரு சீரியலை பார்த்து கொண்டிருக்க தேவா அறையில் கரனுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். பாட்டியை விட்டுவிட்டு அறைக்கு சென்றால் நன்றாக இருக்காது என்று யோசித்த ரதி பாட்டி உடனே டிவியை பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட மணி 10 கடந்து விட்டது. அவள் உள்ளே வருவாள் என்று காத்திருந்த தேவா எழுந்து வந்து வெளியில் பார்த்தான். அவள் என்னவோ பாட்டி சொன்ன சீரியல் கதையை கேட்டுக்கொண்டு பாட்டியுடன் செட்டில் ஆகிவிட அவளை எப்படி உள்ளே அழைப்பது என்று புரியாமல் யோசித்து நின்றவன் தன் போனை எடுத்து அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். அதை படித்துவிட்டு அவள் அறையை பார்க்க உள்ளே இருந்தவன் வா என்று சைகை செய்ய ரதி பாட்டியை கண்ணால் காட்ட பாட்டி சீரியல் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இருவரின் செய்கையையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். ரதி, நீ போய் படுமா என்று பாட்டி சொல்ல, சொன்னவுடன் எழுந்து வந்தால் நாகரிகமாக இருக்காது என்று நினைத்த ரதி, விளம்பரம் வரும்போது போறேன் பாட்டி என்றாள். ரதி, குடிக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணும் என்று தேவா சத்தமாக குரல் கொடுத்தான். ரதி சமையல் அறையில் தண்ணீரை சுட வைத்து கொண்டிருக்க அறையை விட்டு வெளியில் வந்த தேவா பாட்டியையும் சீரியலையும் பார்த்து கொண்டே சமையல் அறைக்கு சென்றான். பின்னால் இருந்து ரதியை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஐயோ, எதுக்கு இங்கே வந்தீங்க பாட்டி என்று அவள் வரவேற்பறையை பார்க்க பாட்டி திரும்பினால் அவர்கள் நிற்பது தெரியும்படி நேராக இருந்தது சமையலறை. பார்க்கட்டும், அப்பதான் பாட்டி உன்னை உள்ள அனுப்புவாங்க. உன்னை யாரு இந்த நேரத்தில்? செல்லம்மா, உன்னை யார் இந்த நேரத்தில் சீரியல் கதையெல்லாம் கேட்க சொன்னது என்று தேவா கடுப்பாய் கூற, நான் எங்கெங்க கேட்டேன், பாட்டிக்கிட்ட சும்மா இது யார் பாட்டின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அவ்வளோதான். பாட்டி சீரியல் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் 60 எபிசோடு கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்று ரதி சொல்ல, இப்போ என்ன பண்ண போற? இப்படியே உட்காந்து சீரியல் கதை கேட்டுட்ருக்க போறியா? ஒழுங்காக போய் பாட்டி எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நீ உள்ளே வரணும் என்று கட்டளையிட்டு விட்டு அவள் எடுத்து வந்த வெந்நீரை வாங்கி கொண்டு தேவா அறைக்கு சென்று விட்டான். ரதி கையை பிசைந்து கொண்டு பாட்டியின் அருகில் வந்து உட்கார்ந்தாள்.
அவள் பாட்டியிடம் ஏதாவது பேசுவாள் என்று அவன் காத்து கொண்டிருக்க அவளோ அமைதியாக இருந்தாள். தேவா பொறுமை இழந்து விட்டான். வெளியில் எழுந்து வந்தவன், பாட்டி, மணி 10 ஆச்சு, இன்னும் என்ன டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு வயல்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, தூங்க வேண்டாமா என்று கேட்க, ஓ 10 மணி ஆயிருச்சா, சரிம்மா நீயும் போய் தூங்கு, நானும் படுக்கிறேன் என்று வரவேற்பறை சோஃபாவில் தலையணை வைத்து பாட்டி படுத்து கொண்டார். பாட்டி, உங்களுக்கு தண்ணீர் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் என்று ஒரு சொம்பு நீரை எடுத்து வந்து பாட்டியின் அருகில் வைத்துவிட்டு ரதி உள்ளே வர அவளுக்காக காத்திருந்த தேவா கதவை அடைத்தான். அவ்வளவு நேரம் கொட்டி தீர்த்த மழையின் வேகம் குறைந்து தூறல் மட்டும் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்க ரதி மெல்லிய இரவு உடையில் மங்கிய நிலவு வெளிச்சத்தின் ஒளியில் அழகு ஓவியமாய் அவன் முன்னே நின்றிருக்க மெதுவாக பின்னால் இருந்து வந்தவன் அவளை தன் பக்கம் சாய்த்து கொண்டான். செல்லம்மா, இன்னைக்கும் நம்ம 2 பேருக்கும் இடையில எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது என்று அவன் அவள் கன்னத்தோடு கன்னம் தேய்க்க மீசையும் தாடியும் உரசிய குறுகுறுப்பில் அவள் உடலெங்கும் மின்சாரம் பாய அப்படியே சாய்ந்து விட்டாள் பாவை. மழை வாசனையோடு மண் வாசனையும் கலந்து கிராமத்து காற்றின் சுகந்தம், அதோடு மழையில் நனைந்து தோட்டத்து துளசி இலைகளின் மனமும் கலந்து சாளரத்தின் வழி வந்து அந்த அறையை நிரப்பி மெய்மறந்து நின்று அவர்களையும் தழுவிச் சென்றது. சாம்பராணி வாசனை நிறைந்த அவள் கூந்தலுக்குள் தன் முகம் புதைத்து கண்களை மூடி இருந்தவன் மெதுவாக அவளை தன் பக்கம் திருப்பினான். அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். இருவர் முகமும் ஒரே நேர்கோட்டில், இருவரின் மூச்சு காற்றும் சத்தமின்றி கலந்தது. அவள் கண்கள் மூட மேனி நடுங்கியது வெட்கத்தில். அவன் மூச்சு இப்போது அவள் கன்னங்களில் உரச இன்னும் அழுத்தமாக மூடியது அவள் விழிகள். எச்சிலை கூட்டி விழுங்கியவளின் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. அவன் இதழ்களோ அவள் இதழ்களை நெருங்கி இருக்க அதற்கு மேல் தாமதிக்க மனமின்றி அவள் ரோஜா இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான் தேவா. அவள் இதழ்கள் சிலிர்த்து அடங்கியது. அவள் கைகள் அவன் புஜங்களை இறுக பற்றி கொண்டது. மென்மையாக தொடங்கி அழுத்தமாக முடிந்த அழகான இதழ் இணைப்பு. சொக்கி போன பாவையோ அவன் நெஞ்சில் மயங்கி சரிய இருள் நிறைந்த அறையில் வெட்கத்தின் ரேகையில் இதயம் கலந்த அன்பில் இதழ் சுவைத்த வெப்பத்தில் மெல்ல மெல்ல மிதந்து கொண்டிருந்தாள் மங்கை. உறவுக்கு உன்னதம் கொடுத்து உயிரெல்லாம் உனக்கே என்றுரைத்து தன் காதலில் காமத்தை கரைத்து அவள் மென்மையை அவன் வன்மை ஆட்கொண்ட மற்றும் ஒரு அழகான கூடல் அரங்கேறியது அந்த கட்டிலில். 1 வாரம் போனதே தெரியவில்லை இருவருக்கும். தோட்டத்தில் 2 நாள், பிறகு பாட்டியுடன் 2 நாள் என்று காலை சூரியன் மெதுவாக உச்சத்தை நோக்கி பயணிக்க தோட்டம் முழுக்க பறவைகளின் இனிமையான ஓசை. இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போக போகிறோம். இந்த ஜாலியான வில்லேஜ் லைஃப் இனி எப்போன்னு தெரியல. நான் இன்னைக்கு ஆசை தீர பம்ப் செட்டில் குளிக்க போகிறேன். நீயும் வரதானே? யோசித்த ரதி, இங்கே யாரும் இல்லைல்ல என்று கேட்க, இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. வயலில் மழை தண்ணீர் இருக்கு, அதான் பாட்டி ஆட்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க என்று தேவா சொல்ல, சரி வர போலாம் என்றாள் ரதி. தேவா முதலில் தண்ணீரில் இறங்க ரதி கிணற்றருகே வந்து நின்றாள். வா. தேவா அவன் கையை நீட்ட, ரொம்ப குளிரா இருக்கும் போல. தொட்டியின் மேல் உட்கார்ந்து காலை மட்டும் உள்ளே விட்டாள். இப்போ வரப்போறியா இல்லையா? அவள் எதிர்பாராத நொடி அவன் அவளை உள்ளே இழுத்து கொள்ள அவன் நெஞ்சில் மோதி நின்றாள் ரதி. நீர் அருவி போல் கொட்டி இருவரையும் நனைத்து கொண்டிருந்தது. குளிரில் நடுங்கியவளை தன் உடல் கதகதப்பில் சேர்த்து கொண்டான் தேவா. அவள் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்த தேவாவின் மனம் உருகியது. இதுதான் இன்பம் என்று சொல்லி குழாயை நேராக அவள் மேல் திருப்பிவிட்டான். குளிர்ந்த தண்ணீர் துளிகள் அவள் முகத்தில் விழ ரதி கண்களை மூடி ரசித்தாள். அவளது நனைந்த முடி கன்னத்தில் ஒட்ட நீர் திவளைகள் சூரிய ஒளியில் மின்ன தேவா மெதுவாக வந்து அவள் கன்னத்தில் வழிந்த தண்ணீரை தன் விரலால் துடைத்தான். அவள் இதழில் வழிந்த நீரை அவன் இதழ் கொண்டு தாகத்தை தணித்து கொண்டான். முழுவதுமாக நனைந்து நின்றவளை ரசித்து பார்த்தவன், இப்போ நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க செல்லம்மா என்று அவன் கிறக்கமாய் சொல்ல ரதி வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். பம்ப் செட்டின் குளிர்ந்த நீரும் அவர்களின் சூடான காதலும் கலந்து அந்த நாள் எப்போதும் மறவாத ஒரு இனிய நினைவாக மாறிப்போனது. மாறி மாறி கிராமத்தோடு ஒன்றிய அழகான வாழ்க்கை. இன்றுதான் கடைசி நாள். இரவு பயணமாக சென்னை செல்வது என்று முடிவு செய்திருந்தார்கள். நீங்கள் 2 பேரும் வந்ததுலேருந்து இந்த வீடே கலகலப்பாக இருந்துச்சு. இனிமே சத்தமே இருக்காது. அப்பப்போ தேன்மொழி வரும்போது தான் பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்கும் என்று பாட்டி கவலையாய் சொல்லிக்கொள்ள தேவா பாட்டியின் தோளில் கை போட்டு அவரை அணைத்தபடி உட்கார்ந்து கொண்டான்.
பாட்டி, நீங்களும் பேசாமல் எங்களோடவே சென்னைக்கு வந்துடுங்க. எங்களுக்கும் உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை. அப்பப்போ நம்ம எல்லாருமா இங்கே வந்து இதே மாதிரி இங்கே ஜாலியாக இருந்துட்டு போகலாம் என்று தேவா சொல்ல, இந்த தோட்டம் துறவெல்லாம் அப்படியே விட்டுட்டு என்னால் வர முடியாது. நீங்கள் போங்க. எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே ஃபோன் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து 10 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. தேவா, உனக்கு பையனோ பொண்ணோ பிறந்தா சொல்லி அனுப்பு. அங்கே வந்து 1 மாதம் இருக்கேன் என்று பாட்டி சொல்ல, பாட்டி, அப்போ நீங்கள் வருஷம் வந்து 1 மாதம் இருக்கணும். தேவா சிரித்து கொண்டே சொல்ல, அப்போ வருஷம் ஒரு பிள்ளைய பெற்றுக்க போறியா என்று பாட்டி கிண்டல் செய்ய, இருந்தா என்ன பாட்டி, நம்ம தாத்தாவோட தாத்தா மாதிரி 1 டஜன். என்ன செல்லம்மா, உனக்கு ஓகேவா? அப்படியாவது பாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 1 மாதம் சென்னையில் தங்கட்டும் என்று அவன் சொல்ல, ஐயோ என்னால் முடியாதுப்பா, 12 பசங்களா என்றாள் ரதி அவசரமாக. இருவரையும் பார்த்து சிரித்த பாட்டி, உனக்கு என்னடா கஷ்டம், சொல்லிட்டு போயிடுவ, சுமக்கிறவ அவ தானே என்று பாட்டி ரதிக்கு சப்போர்ட் செய்ய, பாட்டி, அவ என் பிள்ளைய சுமந்தா நான் அவ கால் தரையில் படாமல் அவளை சுமப்பேன். 2க்கும் சரியா போச்சு என்று தன் மீசையை அவன் முறுக்கி கொள்ள, நீ செய்வடா, அப்படிதான் பொண்டாட்டிய தங்கம்மா பார்த்துக்கணும் என் ராசா என்று பாட்டி தன் கையை தேவாவின் நெற்றியில் தேய்த்த திருஷ்டி முறிக்க, ரதி புன்னகையுடன் பாட்டியையும் பேரனையும் பார்த்து கொண்டிருந்தாள். நீயும் என் பக்கத்துல வாமா என்று ரதிக்கும் திருஷ்டி எடுத்தவர், அடுத்த வருஷமே ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு என்னை கூப்பிடு என்று சொல்ல, எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள் ரதி. ரதி வைக்கப்படுறா என்று பாட்டி அவள் முகத்தை நிமிர்த்த, சென்னையில் இப்படி இல்லை, இங்கே வந்ததுல இருந்து அநியாயத்துக்கு வைக்கப்படுறா பாட்டி பாருங்க என்று தேவா கிண்டல் செய்ய, அன்று இரவு பாட்டியை விட்டு கிளம்ப மனமே இல்லாமல் இருவரும் கிளம்பினார்கள். பாட்டிக்கும் அப்படித்தான். தேங்காய், மாங்காய், பழங்கள், காய்கறிகள் என்று தோட்டத்தில் விளைந்த அத்தனையை மூட்டை கட்டி கார்டிக்கியில் நிரப்பிவிட்டார். ரதியும் தேவாவும் பாட்டியிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். சென்னை சென்றதும் கவனிக்க வேண்டிய வேலைகளை பற்றி தேவா இப்போதே யோசிக்க ஆரம்பித்திருக்க, ரதிக்குத்தான் ஊரை விட்டு கிளம்பியதுமே முகமே சுருங்கிவிட்டது. என்னாச்சு செல்லம்மா, டல்லாயிட்ட என்று தேவா கேட்க, இந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று ரதி சொல்ல, நீ வேணா பாட்டி கூடவே இருந்துக்கோ, நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து உன்னையும் பாட்டியும் பார்த்துட்டு போகிறேன் என்று தேவா கேட்க, உங்களை 1 மாதம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது என்று அவள் சொல்ல, சும்மா ட்ரை பண்ணி பாரு என்று தேவா சொல்ல, அப்போ நான் இல்லாமல் நீங்கள் இருந்துடுவீங்களா என்று ரதி திரும்பி கேட்க, எனக்கு என்ன, காலையில் இருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் தூங்கிடுவேன் என்று அவன் அசால்ட்டாக பேச கோபம் வந்து விட்டது ரதிக்கு. அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம்ல, சரி கொஞ்சம் காரை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்ன, நம்ம 1 கிலோமீட்டர் வந்திருப்போமா, நான் நடந்தே பாட்டி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் மட்டும் சென்னைக்கு கிளம்புங்க என்று கார் கதவை திறக்க போனவளை தன் இடது கரத்தில் இழுத்து தன் தோளோடு சேர்த்து கொண்டவன், நீ தானே கேட்ட, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீ பார்த்தியே, தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இருந்துருவீங்களான்னு கேட்டல்ல, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் என்றவனை கட்டி அணைத்து கொண்டவள், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவள் சொல்ல, தெரியும் செல்லம்மா. அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் ஒரு பெருமூச்சுடன், அடுத்த சந்திரமதி மேடமுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாற்றணும், நீ திரும்ப படிக்க போகணும் என்று தேவா சொல்ல, நான் இப்போதானே சொன்னேன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று அவள் அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க, அப்போ அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் என்று தேவா கேட்க, படிக்கிறேன், ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இல்லை, இங்கேயே சென்னையிலேயே. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நானும் காலேஜ் போயிடுவேன், நீங்கள் திரும்பி ஈவினிங் வரும்போது நானும் வந்துடுவேன் என்று சொல்ல, வாவ் சூப்பர், இது நல்ல ஐடியாவாக இருக்கு என்றவன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை உன்னால் தான் நிறைவேற்ற முடியும் செல்லம்மா என்று சொல்ல, என்ன ஆசை உங்களுக்கு, அதுவும் நான் நிறைவேற்ற மாதிரி என்று ரதி புரியாமல் கேட்க, அம்மா பேரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், தேவகி மருத்துவமனை எப்படி இருக்கு என்று அவன் கேட்க, ரதியின் கண்கள் விரிந்தது ஆச்சரியத்தில். தேவா தொடர்ந்தான், சர்வீஸ் மைண்டோட ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணத்தில் நிறைவான மருத்துவ சேவை என்று அவன் காரை கவனமாய் ஓட்டியபடியே பேசிக்கொண்டிருக்க, சூப்பர் என்று அவள் ஆச்சரியம் குறையாமல் அவனை பார்க்க, இதை விட சூப்பர் இன்னொன்று இருக்கு, நீ இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் படிக்க போற, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மொத்தத்தையும் பார்த்துக்க போகிறது நீ தான், மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் ரதி தேவி தேவரூபன் என்று தேவா சொல்ல, மயக்கம் வராத குறைதான் ரதிக்கு. சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை அவளுக்கு.